சாமி, பேய் பேய் வந்து விட்டது. ஐயோ, என்ன பண்ணுவோம்? அது நம்மள சாப்பிட போகுது. தப்பிச்சு ஓடுவோம். ஏ ராணி அக்கா, இன்னும் எவ்வளோ தூரம் போகணும்? குலதெய்வம் கோயிலுக்கு போகிறதுக்குள்ளே விடிஞ்சிரும் போல இருக்கே. ஆமாக்கா, அதுக்கு தான் எதுக்கு இந்த ராத்திரி கிளம்பணும்னு சொன்னேன். வசந்தி, நாளைக்கு காலையில் 6 மணிக்கு கோவில் கும்பாபிஷேகம். இப்போ நம்ம போனாதான் நம்ம காலையில் போயிட்டு குளிச்சு கிளம்ப சரியாக இருக்கும். ஏட்டி உமா, சின்ன பொண்ணு பார்த்தியா? காட்டு பாதையில் வண்டி ஓட்டிகிட்டு இருக்கா. வண்டி வேற விட்டு விட்டு ஓடுது. அவ வாட்டுக்கு ஒன்றும் சொல்லாமல் ஓட்டிகிட்டு இருக்கா. ஆமாக்கா, எனக்கு வேற ஒரே பயமாக இருக்குது. என்ன 4 முடி உமா காதல ஏதோ குசு குசுன்னு பேசிட்டு இருக்க? ஒன்றும் இல்லை சின்ன பொண்ணு, நீ எவ்வளோ அழகா வண்டி ஓட்டுறேன்னு சொல்லிட்டு இருந்தேன் உமா கிட்ட. அட 4 முடி, ஒரு நிமிஷத்துல பேச்ச மாத்திருச்சு. சின்ன பொண்ணு, உன்னை மெயின் ரோட்ல வண்டி ஓட்டிட்டு போக சொன்னா நீ வாட்டுக்கு காட்டு பாதையில எந்தால பயணம் போயிட்டு இருக்க. அதுவா லட்சோ, இது காட்டுக்குள்ள இருக்கிற குலதெய்வம் கோயில் பாத்தீங்களா? அதான் காட்டு பாதையில போயிட்டு இருக்கேன். அப்போ கடலுக்கு நடுவுல இருக்கிற குலதெய்வம் கோயிலா இருந்தா எப்படி கடலுக்கு நடுவுல வண்டி ஓட்டி போயிட்டு இருப்பியோ? ஹே லட்சுமி, எங்க குலதெய்வம் கோயிலுக்கு இந்த வழியா போனாதான் சீக்கிரமா போக முடியும். நான் தான் சின்ன பொண்ணுக்கிட்ட இந்த வழியா போக சொன்னேன். ராணியக்கா, லேட்டா போனாலும் பரவாயில்ல, மெயின் ரோட்ல போயிருக்கலாம்ல. இந்த மாதிரி காட்டு பாத்த பாருங்க, ஆள் நடமாட்டம் இல்லாம ரொம்ப பயமா இருக்கு, அதான் கேட்டேன். வேற வழி இருக்கு லட்சுமி, ஆனா அந்த வழியெல்லாம் ரொம்ப சுத்த, இதுதான் ரொம்ப பக்கம், அதனாலதான் இந்த வழியில போக சொன்னேன். பயப்படாதீங்க லட்சோ, விசேஷத்துக்கு போறோம், சாமி கும்பிடுறோம், எல்லாம் நல்லபடியே நடக்கும். ஆனா ஒண்ணு, எனக்கு பயங்கரமா பசிக்குது. வண்டி ஒரு ஓரமா விடட்டுமா? கொண்டுட்டு வந்த குஷ்பு இட்லியை நல்லா கூட்டமா உட்காந்து சாப்பிடுவோம். சின்ன பொண்ணு, உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? நடு காட்டுல உனக்கு சாப்பாடு கேட்குதோ? முதல்ல வண்டியை கொண்டு போய் சேர்க்கிறியான்னு பாரு. சின்ன பொண்ணு, உனக்கு ரொம்ப பசிக்குதோம்மா? ஆமாக்கா, நீங்க வீட்லயே குஷ்பு இட்லி நல்ல கார சட்னி வச்சிருக்கேன்னு சொன்னீங்களா, அதனால வயிறு ரொம்ப பசி எடுத்துருச்சு. நானும் வீட்டுல இருந்து கிளம்பும் போது ஒண்ணுமே சாப்பிடல சின்ன பொண்ணு. எங்கேயாவது வண்டியை வேணா நிப்பாட்டு, நம்ம உட்காந்து சாப்பிட்டுட்டே போவோம். ராணிக்கா, அவதான் சோத்து கலையறானா, நீங்க என்னக்கா அப்படி பண்றீங்க? சின்ன பொண்ணு, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு சின்ன பொண்ணு. எப்படியாவது என்னை கொண்டு போய் கோயிலுக்கு சேர்த்துரு. என்ன கார் இதுக்கு மீறி நகரம் அடிக்கி அப்படியே இழுத்துட்டே இருக்கு. சின்ன பொண்ணு, இந்த நடு காட்டுல எதுக்கு காரை நிப்பாட்டின? வளர்ந்த மாடே, இங்க எதுக்கு வண்டியை நிப்பாட்டி இருக்க? இப்போ 4 முடி லட்சோ, என்ன ஆச்சுன்னு எனக்கே தெரியல. வண்டி வாட்டுக்கு நின்றுச்சு, இருங்க இறங்கி பார்ப்போம். ராணிக்கா, நான் அப்பவே சொன்னல, இந்த நெட்ட மாட வண்டியை நம்பி வந்தா அந்த மாதிரி நடுக்காட்டுல தான் நிக்கணும்ட்டு, அந்த மாதிரி நிப்பாட்டிட்டாளா? லட்சுமி, சின்ன பொண்ணு என்ன பண்ணுவா? அவ வண்டியில இன்ஜின் ஃபெயிலியரா போச்சு, அதுக்கு அவ என்ன செய்ய முடியும்? நல்லா சொல்லுங்க ராணியக்கா, நான் வண்டியில எல்லாம் செக் பண்ணி தான் வண்டி எடுத்துட்டு வந்தேன். இன்ஜின் ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னா நான் என்ன செய்ய முடியும்? சின்ன பொண்ணு, உண்மையை சொல்லு சின்ன பொண்ணு. இன்ஜின் உண்மையிலேயே ஃபெயிலியர் ஆயிடுச்சா, இல்ல நீ இட்லி சாப்பிட்றதுக்கு இன்ஜின் ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு இருக்கியா? ஆமாக்கா, நான் அப்பவே சொன்னேன் இந்த ராத்திரி கிளம்ப வேண்டான்ட்டு. இப்ப பாத்தீங்களா, இவன் நடுக்காட்டுல கொண்டு வந்து நிப்பாட்டிட்டா. சின்ன பொண்ணு, இப்ப என்னமா பண்றது? இங்கேயே எவ்வளவு நேரம் நிக்கிறது இந்த நடு காட்டுல? ராணிக்கா, அங்க பாருங்கக்கா, அங்க ஒரு லைட் எரியுது. அங்க ஒரு வீடு இருக்கிற மாதிரி இருக்கு. அங்க போயிட்டு மெக்கானிக் யாராவது தெரிஞ்சவங்க இருந்தா அவங்க கிட்ட நம்பர் கேட்டு வண்டி சரி பண்ணிட்டு நைட் அங்க தங்கிட்டு மறுநாள் காலையில கிளம்பிடுவோம். சின்ன பொண்ணு, தெரியாதவங்க வீட்டுல எப்படி நம்ம போய் தங்குறது? வசந்தி, சின்ன பொண்ணு சொல்றதும் சரிதாம்மா. இங்க எவ்வளவு நேரம் நின்றுட்டே இருக்கிறது? வா, நம்ம அங்க போய் கேட்டு பார்ப்போம், நமக்கு ஏதாவது ஒரு வழி தெரியும். யார் வந்தாலும் சரி வரலனாலும் சரி, நான் கிளம்பிட்டேன். நைட் அங்கதான் நான் போய் தங்க போறேன். வசந்தி அக்கா, அந்த வீடை பாத்தீங்களா? ரொம்ப பயமா இருக்கு. பெசார்ல நம்ம 2 பேரும் இங்கேயே நின்றுவோமா? உமா, நம்ம இங்க நிக்கும் போது நம்மள ஏதாவது கரடி பூதம் பேய் ஏதாவது பிடிச்சிட்டு பேசினா என்னடி பண்றது? தனியா நிக்கிறதுக்கு பெசார்ல அவங்க கூடயே போயிடலாம், வாடி. சரிக்கா. சின்ன பொண்ணு, இந்த வீடை பார்த்தா ரொம்ப பயமா இருக்கு சின்ன பொண்ணு. எப்படி வீட்டுக்குள்ள போறது? ஒருவேளை உள்ள பேய் ஏதாவது இருந்துச்சுன்னா? லட்சுமி அக்கா, உள்ள யார் இருந்தாலும் நான் பாத்துக்கிறேன்க்கா. பேயா இருந்தா கூட இன்னைக்கு நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி இங்க தங்கிக்கிறோம்னு பேய்கிட்ட நானே பேசுறேன்க்கா. சின்ன பொண்ணு, அப்போ உள்ள பேய் இருக்குன்னு உனக்கு முன்னாடியே தெரியுமா? 4 முடி, லட்சுமி அக்கா தான் பயந்துட்டு இருக்காங்கன்னு பார்த்தா நீயுமா? சின்ன பொண்ணு, இதை பார்த்தா வீடு மாதிரி தெரியலையே, ஏதோ லைப்ரரி மாதிரி இருக்கே. ஆமா ராணிகா, நானும் அதான் பாத்துட்டு இருக்கேன். நமக்கு ரொம்ப வசதியா போயிடுச்சு. லைப்ரரினா யாருமே இருக்க மாட்டாங்க. நம்ம போய் தங்கிட்டு தூங்கிட்டு எந்திரிச்சு போயிடலாம். வாங்க எல்லாரும், இங்க நின்று சும்மா பேசிக்கிட்டே இருக்கிறதுக்கு உள்ள போய் என்னன்னு பார்ப்போம். இழுவ, அந்த சத்தம் உனக்கு கேக்குதா? ஏதோ பேய் சிரிக்கிற மாதிரி இருக்கு. ஆமாக்கா, எனக்கும் கேக்குதுக்கா. ரொம்ப பயமா இருக்குக்கா. என்னை எப்படியாவது கொண்டு போய் வீட்டுக்கு சேர்த்துருங்கக்கா. என்ன கதவு தானா திறக்குது? ராணிக்கா, பாத்தீங்களா? கதவு தானா திறக்குது. ஆமா லட்சுமி, நானும் பார்த்தேன், கதவு தானா தான் திறக்குது. அக்கா, பாத்தீங்களா? கதவு தானா திறக்குது. அம்மா இழுவ, எனக்கே ரொம்ப பயமா தான் இருக்கு.
யாருமே இல்லாம இவ்ளோ இருட்டா இருக்கும். உள்ள போய் பாப்போம். அது ஆபத்து. Oh no! What is that thing? It's யாரும் பயப்படாம என் பின்னாடியே வாங்க. அது பழைய பில்டிங் இல்லையா, அதான் கை வைக்கிறதுக்கு முன்னாடி தானா திறந்தது அடிக்கிற காத்துக்கு. ஏ சின்ன பொண்ணு, அங்க பாத்தியா அந்த சேர் தானா நகருது. Oh no! What is that thing? It's looking at us. We have to get out of here. என் நிம்மதியை கெடுத்தது யாரு? ஏட்டி எழுவ, இன்னுமே நம்ம வீட்டுக்கு போவோமான்னு தெரியல. இந்த சின்ன பொண்ணு நம்மளை நல்லா பேய்கிட்ட மாட்டி விட்டுட்டா. ஆமாக்கா, எனக்கும் ரொம்ப பயமா இருக்குக்கா. இந்த பேய்கிட்ட இருந்து எப்படி தப்பிக்க போறோம்க்கா? ராணிக்கா, அந்த பேயை பாத்தீங்களாக்கா? அதை பார்த்தாலே ரொம்ப பயமா இருக்குக்கா. லட்சுமி, எனக்கும் ரொம்ப பயமா தான் இருக்கு லட்சுமி. எப்படி இங்கேருந்து வெளியில போறோன்னே தெரியல. கொஞ்ச நேரம் எல்லாரும் பேசாம அமைதியா இருங்கக்கா. இந்த பேய் கிட்ட இருந்து உங்களை வெளியில கூட்டிட்டு போறது ஏன் பொறுப்பு. பேய் சார் கொஞ்சம் அமைதியா இருக்கிறீங்களா? இது லைப்ரரி. சைலன்ஸ் ப்ளீஸ். ஏட்டி இழுவ, இவ என்னடி பேய் கூட பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கா? ஆமாக்கா, சின்ன பொண்ணுக்கு எந்த நேரத்துல எப்படி இருக்கணும்னே தெரியாது. என்னட்ட மாடு, நீ எங்களை கலாய்ச்ச மாதிரி பேயும் கலாய்ச்சிட்டு இருக்க. இந்த நூலகத்துக்கு வந்த யாரும் உயிரோட போனதா சரித்திரமே இல்லை. ரொம்ப நாளா ரொம்ப பசியில காத்துக்கிட்டு இருந்தேன். நல்லபடியா நீங்க வந்துட்டீங்க. உங்க எல்லாரையும் சாப்பிட்டு இத்தனை வருஷம் என் பசியை தீர்த்துக்கிறேன். எல்லாத்துக்கும் இந்த நெட்ட மாடு தான் காரணம். ஒரு இட்லி சாப்பிட ஆசைப்பட்டு எங்க எல்லாத்தையும் இப்படி பேய் சாப்பிட்ற மாதிரி ஆக்கிட்டாலே. வசந்தி அக்கா, நம்மளெல்லாம் பேய் சாப்பிட போதாங்க்கா. இழுவ, கொஞ்ச நேரம் அமைதியா இருடி. இங்கேருந்து எப்படி தப்பிக்கணும்னு நான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். நீ என்னடான்ட்டா சாப்பிட போகுதுன்னு சொல்லிட்டு இருக்கேன். அட கொஞ்ச நேரம் எல்லாம் அமைதியா இருங்கம்மா. அவங்க எல்லாத்தையும் காப்பாத்தி கொண்டுட்டு போறது என்னோட பொறுப்பு. பேய் சார், நீ எப்படியோ எங்களெல்லாம் சாப்பிட போறேன்னு முடிவு பண்ணிட்டீங்க. ஆனா அதுக்கு முன்னாடி என்கிட்ட ஒரு கேள்வி இருக்கு. அந்த கேள்விக்கெல்லாம் நீங்க கரெக்டா பதில் சொல்லிட்டீங்க அப்படின்னா நீங்க என்ன சாப்பிட்டுக்கலாம். இல்லைன்னா எங்களை அப்படியே விட்டுறணும். என்னை பார்த்தாலே எல்லாரும் பயத்துல நடுங்குவாங்க. உனக்கு என்னை பார்த்தா பயமா இல்லையா? என்ன கேள்வி கேளு, நான் பதில் சொல்றேன். நீங்க இந்த லைப்ரரியிலே இருக்கீங்கல்ல, உங்களுக்கு படிக்க தெரியுமா? இல்ல சும்மா இந்த வெள்ளை துணியை போட்டுட்டு கெத்து காட்டுறதுக்காண்டி சுத்திட்டு இருக்கீங்களா? என்ன பார்த்து என்ன கேள்வி கேட்குற? ஆமா, எனக்கு படிக்க தெரியாதுதான். ஆனா நான் பயங்கரமானவன். ஏன் லட்சுமி அக்கா, சின்ன பொண்ணுக்கு பைத்தியம் எதுவும் பிடிச்சிருச்சா? பேய் கூட பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கா. அவளுக்கு என்னைக்கு தான் பைத்தியம் பிடிக்காம இருந்திருக்கு. ஏ சின்ன பொண்ணு, அது பேய் சின்ன பொண்ணு, நீ அது கூட பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்க. ராணியக்கா, ஒரு நிமிஷம் அமைதியா இருங்கக்கா. அப்போ நீங்க படிப்பறிவில்லாத பேய் அப்படித்தானே? அதான் இவ்வளோ கோவப்படுறீங்க. என் பையில பஞ்சதந்திர கதைகள் புக் இருக்கு, உங்கள்கிட்ட கொடுக்குறேன். அந்த நல்லா படிங்க, அறிவு நல்லா வளரும். அப்போ யாரையும் பயமுடுத்த மாட்டீங்க. இந்த புத்தகத்தை ஏன் எனக்கு தருகிறீர்கள்? ரொம்ப தான் கோவப்படுறோமோ? இந்த பிள்ளை நம்மளை பார்த்து படிப்பறிவு இல்லாதவன்னு சொல்லிட்டாலே. இப்ப என்ன பண்றது? இந்த புக்கை வாங்கவா வேண்டாமா? ஏக்கா, அந்த பேய் யோசிக்க ஆரம்பிச்சிருச்சு. வாங்கக்கா, எல்லாரும் அப்படியே நைஸா ஓடிடுவோம். லட்சுமி வா லட்சுமி, ஓடிடுவோம். அந்த பேய் யோசிச்சுட்டு இருக்கு. ஏ இழுவ, அழுகிறதுக்கு நேரம் இல்லை. அந்த பேய் யோசிச்சுட்டு இருக்கு. வா நம்ம ஓடிடுவோம். ஆமாக்கா, வாங்கக்கா ஓடிடுவோம். பேய் சார், புக் படிச்சு முடிச்சிட்டு சொல்லுங்க. அடுத்த வாரம் நான் வரும்போது வேற புக் தர்றேன். குழப்பத்தோட புத்தகத்தை சார், இந்த வாரம் நீங்க இந்த புக்கை ஃபுல்லா படிச்சு முடிங்க. அடுத்த வாரம் நான் வேற புக்கு கொண்டு வரேன், அதை படிங்க. சரியா? ஏ சின்ன பொண்ணு, லூசு மாதிரி அங்கே நின்று பேசிட்டு இருக்காமா. வாடி, தப்பிச்சிடலாம். சரிக்கா, வாங்க எல்லாரும் ஓடிடுவோம். Faster, it's gaining. Oh God, run!